ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும். தமிழக அரசியலின் தவிர்க்க முடியாத அதிகார மையமாக விளங்கும் சேலம் மாவட்ட தொகுதிகளின் அரசியல் களம் குறித்து பார்க்கலாம். இணைவோம் இன்றைய தொகுதி அலசலில். இந்தியாவின் முதல் மாவட்டம் நீதி கட்சி திராவிடர் கழகமாக உருவெடுத்ததும் புகழ்பெற்ற மாடர்ன் தியேட்டர்ஸ் இயங்கியதும் இந்த மண்ணில்தான். சுப்பராயன், ராஜாஜி, எடப்பாடி பழனிசாமி என 3 முதல்வர்களை தந்த பெருமையும் உண்டு. மாங்கனி, வெள்ளி கொலுசு, இளம்பிள்ளை சேலைகள் என புவிசார் அடையாளங்களுடன் மேட்டூர் அணை மற்றும் ஏற்காடு போன்ற சுற்றுலா தலங்களும் இங்கு பிரபலம். சென்னைக்கு அடுத்தபடியாக அதிக தொகுதிகளை கொண்டுள்ளது சேலம். 3 தனி தொகுதிகள் உட்பட 11 தொகுதிகள் சேலம் மாவட்டத்தில் உள்ளன. முன்னாள் முதல்வர் பழனிசாமியின் சொந்த தொகுதி என்பதையும் தாண்டி கடந்த 5 தேர்தல்களில் 4 முறை அதிமுகவை வெற்றி பெறச் செய்து அக்கட்சியின் இதய துடிப்பாக திகழ்கிறது எடப்பாடி. அதேபோல் மாவட்டத்திலேயே அதிகபட்சமாக 2,91,000 வாக்காளர்களை கொண்ட ஓமலூர் தொகுதியில் அதிமுக 8 முறை வெற்றி பெற்று தனது பலத்தை நிரூபித்துள்ளது. மலைப்பிரதேசமான ஏற்காடு தொகுதியிலும் கடந்த 5 தேர்தல்களில் 4 முறை அதிமுகவே வெற்றி வாகை சூடியுள்ளது. தனி தொகுதிகளான ஆத்தூர் மற்றும் கங்கவல்லியை பொறுத்தவரை ஆத்தூரில் ஒரு காலத்தில் காங்கிரஸ் மற்றும் அதிமுக இடையே சமபல போட்டி நிலவியது. ஆனால் கடந்த 5 தேர்தல்களில் 4 முறை அதிமுக வெற்றி பெற்று அத்தொகுதியை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளது. புதிதாக உருவாக்கப்பட்ட கங்கவல்லி தொகுதியிலும் அதிமுக 2 முறை வென்றுள்ளது. தொழிலாளர்கள் அதிகம் நிறைந்த மேட்டூர் தொகுதியில் மட்டும் அதிமுக, பாமக மற்றும் தேமுதிக ஆகிய கட்சிகளிடையே வெற்றி வாய்ப்புகள் மாறி மாறி பகிர்ந்து கொள்ளப்பட்டுள்ளன. கடந்த 5 தேர்தல்களில் அதிமுகவும் பாமகவும் தலா 2 முறை இங்கு வெற்றி பெற்றுள்ளன. மாநகர பகுதிகளான சேலம் மேற்கு மற்றும் சேலம் தெற்கு தொகுதிகளிலும் அதிமுகவின் ஆதிக்கமே மேலோங்கி நிற்கிறது. குறிப்பாக சேலம் தெற்கு தொகுதியில் உருவானது முதல் அதிமுகவே தொடர் வெற்றிகளை பெற்று வருகிறது. எனினும் சேலம் வடக்கு தொகுதி மட்டும் திமுகவின் நம்பிக்கையாக விளங்குகிறது. இங்கு கடந்த 3 தேர்தல்களில் 2 முறை திமுக வெற்றி பெற்றுள்ளது. வரலாற்று ரீதியாக புகழ்பெற்ற வீரபாண்டி தொகுதியில் அதிமுக மற்றும் திமுக இடையே கடும் போட்டி நிலவி வந்தாலும் கடந்த 5 தேர்தல்களில் 2 முறை அதிமுகவும் 2 முறை திமுகவும் வென்று சம பலத்துடன் உள்ளன. சேலம் மாவட்டத்தின் 11 தொகுதிகளில் அதிமுகவின் ஆதிக்கம் தொடரும் நிலையில் அதன் பின்னணியில் உள்ள சமூக காரணிகள் முக்கியத்துவம் பெறுகின்றன. எடப்பாடி, ஓமலூர், மேட்டூர் உள்ளிட்ட 5 தொகுதிகளில் வன்னியர் சமுதாய வாக்குகள் வெற்றியை தீர்மானிக்கின்றன. அதேவேளை ஏற்காடு, ஆத்தூர், கங்கவல்லி ஆகிய தனி தொகுதிகளில் பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களின் வாக்குகள் பிரதானமாக உள்ளன. மாநகர பகுதிகளான சேலம் தெற்கு மற்றும் வடக்கில் சிறுபான்மையினர் உள்ளிட்ட பலதரப்பட்ட சமூகத்தினர் வெற்றியை தீர்மானிக்கின்றனர். இந்த சமூக கட்டமைப்பை சரியாக கையாளும் கட்சிகளுக்கு வரும் தேர்தலிலும் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. ஒட்டுமொத்தமாக பார்க்கையில் சேலம் மாவட்டம் அதிமுகவின் எஃகு கோட்டையாக திகழ்வதும் அதனை தகர்க்க திமுக கடுமையான போராட்டத்தை முன்னெடுப்பதும் கள யதார்த்தமாக உள்ளது. ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.